ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் என்ஜாய். வாங்க நம்ம கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் கம்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி கல் இருந்ததுன்னா அதை அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு கொரப்பாக பல்ஸில் வச்சு எடுத்துக்கோங்க. மாவு மாதிரி பண்ணிடாதீங்க. அப்போ தான் கூழ் சாப்பிட்றப்ப நமக்கு வாயில் கடிப்பட்டு நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. கூழ் செய்கிறது ஒரு சிலருக்கு வராது, ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், நீங்களே எக்ஸ்பெக்ட் ஆகிடுவீங்க. பாருங்கள் எப்படி கொரப்பாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க கம்பை. நிறைய நேரம் ஊற வச்செல்லாம் பண்ண வேணாம். இப்போ நம்ம கூழ் நாளைக்கு காசுறோன்னா இந்த ப்ராசஸை இன்றைக்கி ஈவினிங் நாம் செஞ்சிடணும். அப்போ தான் அது புளிக்க வச்சு கூழ் நல்லா வரும். பாருங்கள், அது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கணும். கொரப்பாக அரைச்ச கம்பை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டோம். இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணுங்க. பாருங்கள், இப்போ ஒரு கிளாஸ் கம்புக்கு 2 கிளாஸ் கேழ்வரகு மாவு போட போகிறோம். நம்ம கூழுக்கு கேழ்வரகு மாவு முக்கியம் இல்லைங்களா? ஸோ 2 கிளாஸ் ஒரு கிளாஸ் கம்பு, 2 கிளாஸ் கேழ்வரகு மாவு. நீங்கள் அரைச்சதுனாலும் சரி, கடையில் வாங்கினதாலும் சரி, எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது முன்னாடி நாள் இந்த ப்ராசஸ் செய்யணும் நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு சால்ட்டு போட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம கூழ் காசுறப்ப நம்ம போடுவோம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி முட்டி இல்லாமல் நல்லா ஃபைனாக கரைச்சி எடுக்கணும். நீங்களே கூழ் ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு கிளாஸ் போட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு எப்படி நம்ம கரைக்கணுமோ கூழ் காசுற மாதிரி அந்த 2 கிளாஸ் நல்லா ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கை போட்டே கரைங்க. கரண்டிலலாம் கலந்திங்கன்னா லம்ஸ் அங்கங்கே இருக்கும். அதனால் கையில் நல்லா ஃபைனாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 கிளாஸ் கம்பு, 2 கிளாஸ் கேழ்வரகு மாவு எதில் எடுத்தோமோ அதுலேயே 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றி நீர்த்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஓகே, இது முன்னாடி நாள் கூழ் காசுறதுக்கு முன்னாடி நாள் நம்ம செய்ய வேண்டியது. அட்லீஸ்ட் ஓவர் நைட் இது இருக்கணும். அப்போ தான் இந்த கம்பு கூழ் புளிச்சு வர்றதுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த நாள் பாருங்கள், இதை நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். அது இன்றைக்கி ஓவர் நைட் நல்லா கொஞ்சம் புளிக்கட்டும். அப்போ தான் நமக்கு கூழ் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அடுத்த நாள் காலையிலே நாம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துப்போம். அந்த பாத்திரத்தில் நாம் இப்போ நான் காமிக்கிற அந்த சொம்பு சைஸ் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் ஓகே. இப்போ பாருங்கள், புளிச்சிருக்கா பார்த்துக்கோங்க. நேற்று நாம் கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, கம்பு கேழ்வரகு கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, எப்படி வந்திருக்கு பாருங்கள் மேலே. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில், அகன்ற பாத்திரத்தில் நம்ம நல்லா 5 சொம்பு தண்ணி நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். பாருங்கள், நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், அந்த சொம்பு தான் உங்களுக்கு கணக்கு. இப்போ ஏன் அந்த ஹாட் வாட்டர் நான் எடுக்கிறேன்னா, இப்போ நம்ம இதில் கரைக்கிறதுக்கு நேற்று கரைச்சி வச்சோம் இல்லையா, நம்ம அதில் சுடுதண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிட்டு தான் நம்ம அதில் ஊற்றணும். அதனால தான் நான் இப்போ எடுத்தேன் அந்த கொதிக்கிற தண்ணியில். ஸோ 5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இதில் ஊற்றி அதை கூழை நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், பொங்கி வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஃப்ரோத்தியாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு நல்லா பொங்கி நுர மாதிரி இருக்குது இல்லையா, அது புளிச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ கூழ் காசுறது நிறைய படித்த பசங்களுக்கு, வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், படித்த பசங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஈஸி மெத்தடுங்க. பாருங்கள், இது நீங்களே செஞ்சிடலாம் ஈஸியாக. அந்த கூழ் காசுறத, கூழ் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் இல்லையா, வீக்லி ஒன்ஸ் ஆச்சு குடிக்கணும். பாருங்கள், நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சதை ஊற்றி நல்லா அடி பிடிக்காமல், அப்போ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா அடி பிடிக்காமல் கலக்கிட்டே இருங்க கூழை நல்லா. ஸோ அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கூழுக்கு தேவையான அளவு மீதி உப்பை நம்ம போட்டுக்கலாம். கம்மியாக இருந்தால் கூட போட்டு கரைச்சிக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சமாகவே போடுங்க. கரைக்கிறப்ப போட்டோம், இப்போ ஒரு முறை போட்டிருக்கோம். நல்லா கலந்து விடுங்க. அரிசி நொய் போட்டும் நீங்கள் செய்யலாம். ஆனால் கம்பு போட்டு செய்கிறப்ப அது வாய்க்கு கடிப்பட்டு நல்லாயிருக்கும். அந்த பாத்திரத்தில் இருக்கிறதையும் கொஞ்சம் கழுவி நாம் இதில் சேர்த்துக்கலாம் க்ளீனாக. மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. அடியில் பிடிக்காத மாதிரி சிம்மில் வச்சுருங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. அப்போ தான் அது வெந்து வரும் நல்லா. நமக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம்.
பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். கிட்ட நிற்காதீங்க, மூஞ்ச கிட்ட காமிச்சிடாதீங்க. பாருங்கள் நல்லா பாயில் ஆகுது கூழ். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு நம்ம விடணும். அதை நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லிட்டே இருக்கு. இந்த கூழ் கூட நல்ல மனம், கூழ் வாசனை எப்படி கொதிக்குது பாருங்கள். ஈஸி தாங்க கூழ் செய்கிறது. இப்போ நம்ம கொதிச்சதை நாம் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம அப்படியே கெட்டியாக இப்போ எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்த நாளைக்கு வந்து நம்ம தயிர், சின்ன வெங்காயம் போட்டு அடுத்த நாளைக்கு நம்ம யூஸ் இது நம்ம அடுத்த நாளைக்கும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட நீங்கள் தயிரோ இல்லை மோரோ கலந்து வந்து நல்லா குடிச்சிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சதை வச்சுட்டு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ குடிக்கிறதுக்கு உடனே குடிக்கிறதுக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா வந்து எவ்வளோ குடிக்கிற பதத்துக்கு வந்து நீங்கள் கூழை கரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் வலிச்சிட்டு அழகாக வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு லிக்விடு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. உடனே குடிக்கிறப்ப சூடு கொஞ்சம் ஆறினோடனே மாங்காவோ இல்லை ஊறுகாவோ பண்ணி குடிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஊறுகாய், அதுக்கு பாருங்கள் வாய் ஊறுதா. இது சூப்பராக அப்படியே பச்சையாக அரைக்கிறதுங்க. எதையுமே வதக்கிறதோ தாளிக்கிறதோ கிடையாது. கூழுக்கு அப்படி ஒரு காம்பினேஷனில் இருக்கும். வாங்க அந்த ஊறுகாய் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வித்தின் 5 மினிட்ஸில். அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், பூண்டு ஒரு 10 பல், எலுமிச்சம் சைஸ் அளவு புளி, கொத்தமல்லி, பாருங்கள் வெல்லம், இவ்வளோ வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 6 வடை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சொல்கிறோம் இல்லைங்களா, அது 10 சேலட் சொல்லக்கூடிய சிறிய வெங்காயம், அடுத்து கருவேப்பிள்ளை, அடுத்து உப்பு, தேவையான அளவு உப்பு. இதை எல்லாமே நம்ம வதக்கிறதோ தாளிக்கிறதோ கிடையாதுங்க. அப்படியே ராவாக பச்சையாக அரைக்க போகிறோம். டேஸ்ட்டு இப்படி தான் இருக்கணும் இல்லைங்க. இது இருந்தால் பிடிக்காதவங்க கூட கூழ் குடிச்சிடுவாங்க. இது நான் சும்மா சொல்லலை, நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த சட்னியை மட்டும் செஞ்சிங்கன்னா கூட அதையே நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். இது எல்லாமே மிக்சியில் போட்டு நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். உண்மையாகவே இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ஹலாதிங்க. ஏன்னா அந்த ஸ்வீட்டு, காரம், புளிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக இருக்கும். இதே அளவில் வச்சு அரைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கூழ் குடிக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பச்சையாக தான். நீங்கள் தாளிப்போ எதுவுமே இதுக்கு தர வேணாம். உங்களுக்கு தேவையான அளவு வெல்லம், புளி சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு இப்போ அரைச்சி சட்னி எடுத்துடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அரைச்சி எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாவ்! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். செம டேஸ்டி ஹெல்த்தி ஃபுட். Eat healthy and stay healthy. Subscribe my channel for more videos. Thank you.